வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. நான் விவசாய பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். அந்த காலத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன், எங்கள் தோட்டத்தில் பாம்பு வந்ததுன்னா எங்கள் அப்பா அடிக்கவே மாட்டாங்க. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, பாம்பு விவசாயிகளுக்கு நண்பன், பாம்பு அடிக்கக்கூடாதும்பாங்க. அப்படி பாம்பு பார்த்தா கூட எடுத்து ஓரமாக விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆளுங்கெல்லாம் பார்த்தா அடிப்பாங்க. ஆளுங்கெல்லாம் பார்த்து அடித்தா கண்டிப்பாக எங்கள் அப்பா சத்தம் போடுவாங்க, அடிக்கக்கூடாது, பாம்பு அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்புக்கு பல முக்கியமான விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மெடிக்கல் சிம்பிளில் பார்த்திங்கன்னா பாம்பு இருக்கும். அப்புறம் நம்ம கோயிலில் பாம்பு இருக்கும். நம்ம சாமி கும்பிட்றோம், சிவன் கழுத்தில் பாம்பு இருக்கும். ஸோ பாம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, பாம்பு பாம்போட விஷத்துலேருந்து தான் அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கான மருந்து அதில் இருக்குது. ஸோ ஹீலிங் நம்மளை குணப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்களில் பாம்போட விஷம் யூஸ் ஆகுது. அது மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இது உலகம் பூரா இருக்குது. க்ரீக் கடவுளில் இருக்குது, நிறையா ஊரில், நிறையா உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த பாம்பு மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை கண்டுபிடிச்சது கேலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாங்க. அவர் யாருன்னா, அவர் சீசரோட டாக்டர் அவர். ஸோ அவர் தான் இந்த ஆன்டிடோட், ஸ்னேக் வெனம்லேருந்து ஆன்டிடோட் கண்டுபிடிச்சாரு. ஸோ நம்ம பாம்பு அப்படின்னா விரட்டி கொல்லணும், நம்மளை கடிச்சிரும்னு மட்டும் எப்பொழுதுமே நினைக்காம, அதை பத்திரமா பார்த்துட்டு அதை ஒதுக்கி அது இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு போயிடும். தயவுசெய்து யாருமே பாம்பை கொல்லாதீங்க. ஓகேயா?